ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. சூப்பராக நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த காலேஜை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு எப்போ வேணால் நீங்கள் என்ன பார்த்தா தொடர்பு கொள்ளலாம். 6383569847 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொடுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட என்ன விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னா, சார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஷெடியூல். சரியா, டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படின்னா அதாவது உத்தேச டேட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தா வச்சுக்கலாம். அதாவது இந்த டேட்டில் ஆரம்பிக்கும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து மே 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் மே 7ஆம் தேதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா, இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே 7/5/2026 நமக்கு என்னாச்சு பார்த்தோம் ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் பார்த்துங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இதை பற்றிலாம் தெளிவாகவே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும், சரியா, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம வந்து டெமோவே நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த டெமோ வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் என்னாச்சு பார்த்தா கொடுக்குறேன், அதை எடுத்து பாருங்கள். ஒரு மாதம் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. சரியா, அதாவது மே 7ஆம் தேதி ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் போடுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போவீங்க. ஆனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், முன்னாடி ரெடி பண்ணி வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அது மட்டும் இல்லாமல் டிசி, அதுக்கப்புறம் வந்து 12th மார்க் ஷீட், இது எல்லாமே நமக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி தான் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ண வச்சுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஒரு மாதம் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டுமே நமக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்குது. அந்த 1 மந்தில் கூட போய் நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஏன்னா எல்லா பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற ஒரு தவறுதலாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஒரு 185+ இருக்குது அப்படின்னா நீங்கள் உட்காரலாம். சரியா, வீட்டில் உட்காந்து நான் வந்து என்ன பண்ணல, கவுன்சிலிங்கில் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து டயர் 1 காலேஜ் ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும், அதனால் நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 185+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் காலேஜில் போய் ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எந்த காலேஜ் போய் விசிட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொடுங்க. உங்களோட கட் ஆஃபை சொன்னீங்க அப்படின்னா எந்த காலேஜ் போகலாம், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ இல்லை திருச்சியிலோ எந்த காலேஜ் போகலாம் அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் ஆயிரும். ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் ஆயிரும். அசைனிங்காக ரேண்டம் நம்பர். சரியா, ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு 13/6/2026 வந்து நமக்கு கிடைக்கும். ரேண்டம் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் TFC ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரியா, அதுவுமே 30ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டோட பப்ளிகேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 11ஆம் தேதி, அதாவது ஜூலை 11ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் குறைகளை தீர்க்கும் நாள்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஜூலை 21 வரைக்கும் குறைகளை தீர்க்கும் நாள். நமக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அந்த ஜூலை 21க்கு அப்புறம் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கும். பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேங்க்கு, சரியா, ரேங்க் நம்ம கையில் கிடைக்கிறது, குறைகளை தீர்க்கும் நாள், இதெல்லாம் நமக்கு முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஆரம்பிப்பாங்க. இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாம் அதை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.